அம்மா என்ன சாப்பாடுமா கொண்டு வரட்டும்? இங்க ஆலு பரோட்டா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இது என்னோட தாபா தான், அதாவது எங்க அப்பாவோடது. நான் ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இங்க வந்து விளையாடுவேன். இப்படிதான் தினமும் இங்க வந்து எங்க அப்பாவை சந்திப்பேன். இல்லைன்னா எங்க அப்பா இங்கே இருந்துருவாரு, பிஸியா இருப்பாரு. நீ உன் அப்பா மேல நிறைய அன்பு வச்சிருக்கல? எங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவர் மேல நான் நிறைய அன்பு வச்சிருக்கேன். அவர் படிப்புல மட்டும்தான் திட்டுவாரு, அதுவும் நல்லா படிக்கணும்னு சொல்லி. அவரோட மீசைக்கு பெருமையை சேர்க்கணும்னு சொல்லுவாரு. சொல்லுங்கம்மா, ஆலு பரோட்டா சாப்பிடுவீங்களே, சொல்லிட்டா? சொல்லுங்க, உங்களுக்கு ஆலு பரோட்டா சொல்லிடவா? இங்க 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 இங்க. போதும் போதும் போதும், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உட்காரு. ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரன்வீரை தேட கிளம்பிடலாம். மீரா, நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோமா. தூங்க கூடாது, முதல்ல ஏதாவது சாப்பிடு. இல்லம்மா, நான் எதுவுமே சாப்பிட போறதில்ல. இதுக்கு மேல சாப்பிட்டா என் வயிறு வெடிஞ்சு போயிடும். நரேஷ் சித்தப்பா எனக்கு பால் வாங்கி கொடுத்தாரு. நீங்களும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் தாபாக்காரங்க கிட்ட கேட்டுட்டு வரேன். பக்கத்துல ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் தங்கிக்கலாம்ல. நான் போய் ரன்வீரை தேடிட்டு வரேன். வேணாம், கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. காலையில விடியறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அவன் அட்டாரி எல்லையில கிடைச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மனசு சொல்லுது, அவன் நிச்சயமா அந்த இடத்துல நம்ம கிடைச்சிருவான். இங்க இவ்வளவு பெரிய நகரத்துல எங்க அப்புறம் எப்படி தேடுவோம்? இதோ உங்க வாய் அடைஞ்சிடுச்சுல அண்ணி முன்னாடி. நானும் இப்படிதான் என் பொண்டாட்டி முன்னாடி வாய் அடைஞ்சு போயிடுவேன். இந்தாங்க டீ குடிங்க. அம்மா, இந்த கட்டில் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இதுல படுத்தா கல்லுல படுத்தா மாதிரி இருக்கு. இதுல எனக்கு தூக்கமே வராது. நான் உங்க மடியில படுத்துக்கிறேம்மா. அம்மா, நீங்க அண்ணா பாடுற தாலாட்டு பாடி என்ன தூங்க வைங்க. எனக்கு நீ ரொம்ப ஞாபகத்துக்கு வர மீரா. அரரோ அரரோ ஆரிராரோ, அரரோ ஆரிரோ, அரரோ